students. Example 10.4 determine the how much quantity should be stepped from the factory to the various destination for the following transportation problem using the least cost method. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம 10.3 அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் பார்த்தோம் இல்லைங்களா. அதேமாரி தான் இதுவும், அதை விட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் எடுக்கிறோம். இப்போ கொடுத்துருக்கிற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் சிஹெச்கேபின்ற டெஸ்டினேஷனில் ஃபேக்ட்ரி டிபிஎம்லேருந்து போகிற ப்ராடக்ட் எல்லாம் அங்கே போய் சேருது. எவ்வளோ கெப்பாசிட்டி அதில் இருக்குது அப்படின்றத தான் ஏஐன்னு சொல்கிறோம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. டிமாண்டுன்னு சொல்கிறத பிஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35, 28, 32, 25 கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் டிமாண்டுன்னு நினச்சிக்கணும். 30, 40, 50ன்றதெல்லாம் கெப்பாசிட்டியாக வச்சிடணும். அப்போ வாட் எவர் அந்த காலத்தில் ஒவ்வொரு காலம் ரோலையும் காலத்துலேயும் கொடுத்துருக்கிறதெல்லாம் அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், the cost are expressed in the terms of rupees per unit shipped. எவ்வளோ காஸ்ட் ஆகுது, சீப்பாக நம்மளுக்கு வருது ஷிப்பிங் பண்ணும்போது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. எப்பயுமே ஒரு சம்மு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டோட்டல் கெப்பாசிட்டி ஏஏ ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட் பிஜே. அப்போது இதுதான் கெப்பாசிட்டி ஏஏன்றது. இதோட டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு 120 வரும். அதேமாரி டிமாண்டோட பிஜே அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இதையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 120 வரணும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த சம்ஸை வந்து ப்ரொசீட் பண்ணி போடக்கூடிய முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும், the total capacity A is equal to demand BJ அப்படின்ற ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்தாச்சு. Therefore the given problem is balanced transportation problem. Hence that exists a feasible solution to given problem. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு டெஸ்டினேஷன் எழுதிக்கணும். அது சிஹெச்கேபி அப்படின்ற டெஸ்டினேஷனில் இருக்குது. ஃபேக்ட்ரி வந்து டிபிஎம்மில் இருக்குது. கெப்பாசிட்டி ஏஐ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் பிஜேன்னு கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுறோம், நம்மளுக்கு 120 வருது. ஓகே, இந்த சம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் அலகேஷன்ஸ் அந்த பாக்ஸை தூக்கி நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா. இங்கே ஃபர்ஸ்ட் அலகேஷனில் போட்டிருக்கோம். அப்போ கொடுத்துருக்கிற இங்கே இந்த நம்பர்ஸில் எல்லாமே பார்க்குறோம். லீஸ்ட் நம்பர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு 5 வருது, அதுக்கப்புறம் இங்கேயும் 5 வருது, வேறு எங்கேயுமே கிடையாது. லீஸ்ட் 5 இதுதான் வருது. அப்போது நம்ம இதை சூஸ் பண்ணணுமா இதை சூஸ் பண்ணணுமா, எதை வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா. அப்போது இந்த லீஸ்ட் இந்த இடத்துல 5ன்ற இடத்துல தான் என்ன செய்யணும், நம்ம அந்த ஒரு குட்டி பாக்ஸ் மாரி ஒன்று போடணும். அந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன செய்யணும், இங்கே கொடுத்துருக்கிற மினிமம் வேல்யூவை ப்ரொசீட் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல இங்கே பார்க்கும்போது த அலகேட் த மினிமம் வேல்யூ இங்கே எவ்வளோ வருது, 30 வருது. இங்கே கீழே பார்க்கும்போது எது வருது, 25 வருது இல்லைங்களா. அப்போது இந்த 30 and 25 ஆர் த மினிமம் அலகேட் த மினிமம் வேல்யூஸ். அதில் வந்து 25 தான் நம்மளுக்கு என்னது மினிமமாக வரும். அப்போ அந்த 25ன்றது தான் மினிமம் வேல்யூவாக இருக்குன்னு அந்த மினிமம் வேல்யூவை அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம ப்ரொசீட் பண்ணி போடுறோம். ஓகேங்களா. அந்த பாக்ஸ்குள்ளே போட்ட உடனே அந்த இடத்துல இருக்கிற ஃபுல்லாக என்ன செய்யணும், அந்த 25 அப்படியே எடுத்து கீழே 25 - 25 நம்மளுக்கு என்ன ஆகிடும், பிகேமே 0 ஆகிடும் இல்லைங்களா. அதே இங்கே 30 - 25 அது என்னவா மாறிடும், 5ஆக கிடைக்கும். அப்போ 30லேருந்து 25 போயிடுச்சுன்னா 5 வந்துடும். உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி நான் 30 - 25 அப்படி நான் எழுதிட்டு ஒரு பார் மாரி போட்டு அதுக்கப்புறம் 5 போட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, 30 பார் 5 தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி இந்த வேல்யூவை நான் -25 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இங்கே 25 - 25 0 ஆயிடுச்சு. இங்கே 30லேருந்து -25 போனோடனே 5 ஆயிடுச்சு. புரியுதுங்களா. அப்போ அந்த 0ன்னு வந்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே என்னது, இட் டு பி எக்ஸாஸ்ட். அந்த பீன்ற என்ன செய்யணும், காலம் ஃபுல்லாக நம்மளுக்கு போயிடும். அது ஃபுல்லாக எவாகேட் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கும், சிஹெச்கே அப்படின்ற அந்த 3 காலத்தை வச்சு நம்ம அடுத்தது பார்க்கணும். அதை தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம், செகண்ட் அலகேஷன் அப்படின்ட்டு நம்ம எடுக்கிறோம். அந்த செகண்ட் அலகேஷனில் பார்க்கும்போது என்ன இருக்குது நம்மளுக்கு, சிஹெச்கே இல்லைங்களா. அது சிஹெச்கே தானே வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது டெஸ்டினேஷன், இது வந்து ஃபேக்ட்ரி. அப்போ இந்த ஏஐயில் பார்க்குறோம் கெப்பாசிட்டி, இங்கே என்ன இருக்குது, டிமாண்ட் பிஜே. இப்போது இங்கே கொடுத்துருக்கிற இங்கே வேல்யூவில் பார்க்குறோம் 6, 8, 8, 5, 11, 9, 8, 9, 7. இப்போ இதில் இருக்கிறதுலேயே லீஸ்ட் நம்பர் எது, இந்த 5 தான் இல்லைங்களா. அப்போ அந்த 5ன்னு பார்த்த உடனே அதில் நேராக இருக்கிற ரோவில் பார்க்கணும். நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, 40 வருது. அதேமாரி நேராக ஸ்ட்ரைட்டாக அதுக்கு காலமில் பார்க்கணும். என்ன நம்பர் இருக்குது, 35 இருக்குது.
அப்போ நம்மளுக்கு 40-ஆ 35-ஆ மினிமம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அலகேட் த மினிமம் வேல்யூ 35, 40 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இதில் மினிமம் வேல்யூ 35 தெரியுது. அந்த 35-ஐ வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாக்ஸ் மாரி எடுத்து அந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 35ன்ற அந்த வேல்யூ எது இந்த மினிமம் வேல்யூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 35 எடுத்து அங்கே எழுதிடுறோம். எழுதிட்டு அதே 35 எடுத்து 35 - 35 became 0 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுதுங்களா? இந்த 35 தான் நம்மளுக்கு வேல்யூ. இதனால் நம்ம கிடைக்கிறது என்னது, 0ன்னு கிடைக்குது. ஓகே ஃபைன். அப்போ அதே நேராக ஸ்ட்ரைட்டாக அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், நேராக இந்த இடத்துல இங்கே பார்க்குறோம். இங்கே 40 இருக்குது இல்லைங்களா? அப்போ 40ல் அந்த மைனஸ் இங்கே என்ன 35ல் லெஸ் பண்ணிங்களோ அதே -35ல் இங்கே பண்ணும்போது 40ல் 35 போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5ன்னு கிடைக்கும். இதை புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 40/5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் அந்த -35வை லெஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு வேறு இப்படி ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். இப்படி போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி டீட்டெயிலாக நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ நம்ம 40/5 பதில் நான் 45 - 35/5 அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே 35 - 35 இட் பிகேம் 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ எங்கே 0 வருதோ அந்த காலம் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், எவாகேட் பண்ணிடணும். புரியுதுங்களா? அது ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஃபைனலாக என்ன இருக்கும், 8, 8 இல்லைங்களா? அந்த ஹெச்கே அந்த 2 காலம் அப்படியே வரும். அப்புறம் இந்த டிபிஎம் அப்படின்றது வரும் இல்லைங்களா? இதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடுறோம். அடுத்தது இப்போ தேர்ட் அலோகேஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய தேர்ட் அலோகேஷன் பார்க்குறோம். அங்கே இருந்தது போன ஹெச்கே அப்படின்ற இந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் மட்டும் வந்திருக்கு. டிபிஎம் அப்படின்ற ஃபேக்ட்ரி அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுலையே லீஸ்ட் நம்பர் 8, 8, 11, 9, 9, 7 எது லீஸ்ட்டாக கிடைக்குது, 7 தான் லீஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த 7ல் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த பாக்ஸை வந்து எழுதுறதுக்குள்ள பிளேஸ்மெண்ட் லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ அந்த 7ல் லொக்கேட் பண்ணும்போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அது என்ன செய்யணும், நம்ம அந்த கெப்பாசிட்டியில் பார்க்குறோம். ஓகேங்களா? அது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, 50. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 50, 32 இதை 2 தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கெப்பாசிட்டி ஏஏயில் பார்க்குறோம். டிமாண்டில் பார்க்கும்போது 32 இந்த இதில் வருது இல்லைங்களா? அப்போது இங்கே இருக்கிற 50, 32 allocate the minimum for 50 and 32ல் எது இருக்குது, 32 இருக்குது. அப்போ நம்ம 32வை நம்ம சூஸ் பண்ணி அந்த பாக்ஸில் என்ன செய்கிறோம், 32ன்றதை உள்ளே எழுதிடுறோம். அந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளே எழுதுனதுக்கப்புறம் அதே 32வால் லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0ன்ற வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்தது இங்கே என்ன செய்கிறோம், அதே 50 - அதே 32ல் லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 18 அப்படின்னு கிடைக்கும். நான் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறத ஆக்சுவலி புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 50/18 போட்டிருப்பாங்க, 32/0ன்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது லெஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறதுக்கு வேண்டி நான் சிம்பிளிக்கு உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி என்ன செய்யணும், -32 -32ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போ போட்ட உடனே இந்த இடத்துல 0ன்னு வந்துடுச்சு. 0ன்னு வந்த உடனே அந்த காலம் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், எவாகேட்டட் ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஹெச்ன்ற அந்த ஒரே காலம் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஹெச்ன்ற காலம் தான் நம்ம 4th அலோகேஷனில் தூக்கி எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், 4th அலோகேஷனில் பார்த்தீங்களா 8, 11, 9 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுகிறோம். அப்போ அந்த 8, 11, 9 எழுதும்போது இதில் மினிமம் வேல்யூ வருது 8 தான் வருது. அப்போ அங்கே தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு குட்டி பாக்ஸ் மாரி போடணும். அப்போ அந்த குட்டி பாக்ஸ் போடும்போது கெப்பாசிட்டியில் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். புரியுதுங்களா? இங்கே கெப்பாசிட்டியை பார்க்குறோம், இங்கே என்ன செய்கிறோம், டிமாண்டில் பார்க்குறோம். டிமாண்டில் பார்க்கும்போது கெப்பாசிட்டிக்கும் டிமாண்டுக்கும் எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பார்த்தா கெப்பாசிட்டியில் எவ்வளோ இருக்குது, இப்போது 30 நம்மளுக்கு 5 வருது இல்லைங்களா? அப்போ 5 அப்படின்றது வரதுனால 5 பெருசா இல்லை நம்மளுக்கு 38 பெருசா, 28 தான் பெருசாக இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம எதை எடுக்கணும், 5ன்றது தான் மினிமம் வேல்யூ. அந்த 5ஐ தான் நம்ம என்ன செய்யணும், இந்த பாக்ஸ்க்குள்ளே இங்கே தூக்கி போடணும். அப்போ 5 இங்கே போட்டுட்டோம்னா அதே 5ஆல் 5 - 5 அப்படின்ட்டு நம்ம போடுறோம். அப்போ 30ன்றது இருக்குது இல்லைங்களா? அப்போ 30ல் நம்ம பேலன்ஸ் போட்டு நம்ம 5 வருது. 5 - 5 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், இட் பிகேம் 0ன்னு கிடச்சிரும். அதே 5ஆல் அப்படியே அந்த காலமில் பார்த்து 28 இருக்குது. அந்த 28 - 5 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 23 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது இங்கே போட்ட உடனே அந்த 0ன்ட்டு எங்கே போட்டிருக்கோமோ அப்படியே அந்த ரோவாக இருந்தாலும் காலமாக இருந்தாலும் அதை என்ன செய்யணும்,
இப்படி இந்த சைடில் வந்ததுன்னா அது ரோவில் போயிடும். இப்படி வெர்டிக்கலாக வந்ததுன்னா அது காலமில் போயிடும். இப்போ ஹொரிசாண்டலில் வந்திருக்கு. அதனால் இதை ஃபுல்லாக என்ன செய்கிறோம், நம்ம அந்த 5என்ற வேல்யூ எடுத்த உடனே இது வந்து எவாகேட்டட் எக்ஸஸ்ட் ஆகிடுது. அப்போ எக்ஸஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வேல்யூஸ் என்ன செஞ்சுருக்கோம், இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த 28 பெருசா 5 பெருசான்ற அதை தான் அலகேட் பண்ணியிருக்கோம். அலகேட் த மினிமம் வேல்யூ 28 5. அதில் 5 சூஸ் பண்ணது அந்த 5 தூக்கி தான் பாக்ஸ்குள்ளே போடுறோம். அதை 5லேருந்து லெஸ் பண்ணுறோம். இட் பிகேம் 0ன்னு வருது. அதுக்கப்புறம் 28லேருந்து 5ன்றது லெஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு 23ன்றது வருது. அதுக்கப்புறம் 0ன்றது வேல்யூ பார்த்து அந்த ரோவை என்ன செய்கிறோம், அப்படியே பிளாக் பண்ணி எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹெச்ன்ற ரோவில் பிஎம் அப்படின்ற ஃபேக்ட்ரி மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நம்ம 5th அலகேட்டில் எடுத்து போடுறோம். பாருங்கள், பிஎம்ன்றது எடுத்து போட்டுட்டு 11 9 ஏ கெப்பாசிட்டின்னு எழுதிருக்கோம், டிமாண்ட் பிஜேன்னு எழுதிடுறோம். ரைட். இப்போ 11 9ல் எது மினிமம் வேல்யூ, 9 தான் நம்மளுக்கு மினிமம் வேல்யூ இல்லைங்களா. அப்போ 9 நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்க்குறோம், இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 18ன்ற வேல்யூ இருக்குது இதில் இல்லைங்களா. அப்போது 18ன்ற வேல்யூ இங்கே வரும்போது 18 மினிமம் வேல்யூவாக இருக்குமா, இல்லை இந்த 23ன்றது மினிமம் வேல்யூ இருக்கா அப்படின்றத எடுக்கணும். அலகேட் மினிமம் வேல்யூ 18 and 23. அப்போ 18 and 23ல் மினிமம் எது இருக்குது, 18 தான் இருக்குது. உடனே நேராக இந்த மினிமம் வேல்யூ இது இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு குட்டி பாக்ஸ் மாரி போட்டு அந்த மினிமம் வேல்யூவை 18 தூக்கி அங்கே எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா. அது எடுத்ததுக்கப்புறம் அந்த 18லேருந்து அதே -18 பண்ணணும். அப்போ 18 - 18 நம்மளுக்கு என்னவா கிடைக்கும், 0 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். அதேமாரி இந்த 23லேருந்து -18 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5ன்றது கிடைக்கும். புரியுதுங்களா. அப்போது இந்த 0 0 எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 18 - 3 ரோவில் வருது. உடனே அப்படியே அந்த நேராக அந்த காலம் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணிடணும். புரியுதுங்களா. அது எலிமினேட் பண்ணோம்னா ஹெச்சில் அந்த ஹெச் இதில் வந்து 11B அது வண்டி தான் ஃபைனலாக நம்மளுக்கு வரும். அப்போ எடுத்து அதை மட்டும் இங்கே நம்ம எடுத்து எழுதும்போது இது ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து நம்ம பார்க்கும்போது எது இருக்குது, இங்கே 5ன்ற வேல்யூ இருக்குது. இங்கே என்ன செய்கிறோம், நம்மளுக்கு 5ன்ற வேல்யூ தான் மினிமம் வேல்யூ வந்திருக்கு. ரெண்டு இடத்துலையும் என்ன இருக்குது, 5 5 அப்படின்னு தான் வரும். அப்படி இப்படி 5 5ன்னு வந்தால் தான் நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கிற சம்மு கரெக்டுன்றது நம்ம கன்க்ளூஷனுக்கு ஃபைனாக வரணும். புரியுதுங்களா. அப்போ நம்ம இங்கேயும் 5 வந்திருக்கு, அப்போ இங்கேயும் 5 வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ இப்படி 5 5 வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்கே அலகேட் மினிமம் 5 5. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 5 யூனிட்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறோமா. அந்த 5 யூனிட்ஸ் நம்ம எடுத்து எழுதினதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எம்ஹெச் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம செய்யணும் 11ல் இந்த மினிமம் வேல்யூ எது, 5 தான். அந்த 5 இங்கே போட்டுட்டா 5 - 5 became 0. அதேமாரி இங்கே 5 - 5 0. அப்போ ரெண்டுமே நம்ம 0 0ல் கொண்டு வந்து முடித்தோம்னா தான் அந்த லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நம்மளுக்கு வரணும். இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் போட்ட சம்மெல்லாம் என்னது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்ற கன்க்ளூஸ் ஆகிருந்துடும். அதனால் ஃபைனலாக 0 0 வந்துருச்சுங்களா. ரோ சைடு பார்த்தாலும் காலம் சைடு வந்து ஃபைனலாக முடிச்சாச்சு. சரி, இப்போ ஃபைனல் அலகேஷன்ஸ் அப்படின்றோம். ஃபைனல் அலகேஷன் என்ன இருக்குது, டெஸ்டினேஷன் பாயிண்டில் வந்து சிஹெச்கேபின்ற டெஸ்டினேஷனும் ஃபேக்ட்ரி வந்து டிபிஎம்ன்றது இருக்குது. அதில் கெப்பாசிட்டி வந்து 30 40 15 போட்டிருக்கோம். இங்கே டிமாண்ட் வந்து 35 28, அப்புறம் என்ன இருக்குது 82 25 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃபைனல் அலகேஷனில் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் குட்டி பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல இங்கே வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த இடத்துல குடித்ததெல்லாம் 5 அப்படின்னு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். 8 எப்படி, டீயில் டீன்ற ஃபேக்ட்ரி ஹெச்ன்ற டெஸ்டினேஷனில் 8ன்றது இடத்த 5ன்ற அந்த இது வந்திருக்கு. ஓகேங்களா. அதேமாரி டீயில் பின்ற இதில் வந்து என்ன செய்யணும், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 25 அப்படின்ற இந்த 5ல் வந்திருக்கு. அது அடுத்தது பியில் சியில் இந்த 5ன்ற பிளேஸ்மெண்ட்டில் 35ன்றது வந்திருக்கு. அதேமாரி பியில் ஹெச்சில் 11 அதில் 5ன்ற அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் வந்திருக்கு. ஸோ அதேமாரி இங்கே பார்க்கும்போது எம், ஓகேங்களா, எம்மில் ஹெச்சில் 9 அதில் வந்து அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் 18 வந்திருக்கு. அப்போ எம்மில் கே எவ்வளோ வந்திருக்கு, 7 அதில் அந்த 32ன்றது வந்திருக்கு.
புரியுதுங்களா? எங்கெல்லாம் நம்ம அது மார்க் பண்ணியிருக்கோமோ, அந்த குட்டி பாக்ஸ் போட்டிருக்கோமோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணது இங்கே ஃபைனல் அலிகேஷன்ஸில் அதை எடுத்து எழுதுகிறோம். அப்போ 32 போட்டாச்சு. எம்பி வேறு எதுவுமே கிடையாது. எப்பயுமே நம்மளுக்கு என்ன செய்யும், கொடுத்துருக்கிற வேல்யூவை ஈக்குவலாக தான் வரும். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 வரும். 6 அலோகேட் ஆகிருக்கு, 6 அலோகேட் ஆகலை. ஃபைனலாக இங்கே பார்க்குறோம், செக் பண்ணுறோம் கரெக்டாக எல்லாம் வந்திருக்கான்னா இங்கே 0 வந்திருக்கு, இங்கே 0 வந்திருக்கு, இங்கே 0 வந்திருக்கு. ஃபைன். அப்போ இங்கே பார்க்குறோம், இங்கே எப்படி வந்திருக்கு, இங்கே 0 வந்திருக்கு. ஃபைனலாக இங்கே 0 வந்திருக்கு, ஓகே. இங்கே 0 வந்திருக்கு, ஓகே. இங்கே 0 வந்திருக்கு. இப்போ தான் இந்த சம் ஃபைனல் அலிகேஷனில் கெப்பாசிட்டி இதை போட்டு ஃபைனல் அலிகேஷனை நம்ம எழுதுகிறோம். இப்படி எழுதும்போது தான் நம்மளுக்கு என்னாகும், நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இதில் என்ன செஞ்சிடணும், நம்ம ஒரு சின்ன ஒரு இது எழுத வேண்டியது இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்த்துருவோமா? இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டீன்ற ஃபேக்ட்ரியிலேருந்து ஹெச்ன்ற இடத்துக்கு போகுது ஃபஸ்ட் இது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூலில் வந்து டீன்றது பின்றது டெஸ்டினேஷனுக்கு போகுது. பின்ற ஃபேக்ட்ரியிலேருந்து சின்ற டெஸ்டினேஷனுக்கு போகுது. பின்ற ஃபேக்ட்ரியிலேருந்து ஹெச்ன்ற டெஸ்டினேஷனுக்கு, எம்ன்ற ஃபேக்ட்ரியிலேருந்து ஹெச்ன்ற டெஸ்டினேஷனுக்கு போகுது, எம்ன்லேருந்து கேன்ற டெஸ்டினேஷனுக்கு போகுது. இப்படி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் எப்படி போகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கே கொடுத்துருக்கிற காலத்தில் பார்க்கும்போது அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது த டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது 5 × 18, அப்புறம் 25 × 5, 35 × 5, 5 × 11, 18 × 9, 32 × 7. இதெல்லாம் எங்கே வருது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம் இல்லைங்களா? அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம திரும்பியும் அங்கே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ஷெட்யூல். டிஹெச்சில் 8 வருது. அப்போ 5 8s are 40. அப்புறம் டீயில் பி ஷெட்யூலு, அப்போ 25 × 5. புரியுதுங்களா? பியில் சின்ற டெஸ்டினேஷனுக்கு போகுது, அப்போ 35 × 5. இப்போ பின்ற ஃபேக்ட்ரி டெஸ்டினேஷன் ஹெச்சுக்கு போகுது, அப்போ 5 × 11. புரியுதுங்களா? அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். அப்போ பியில் அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது எம்மில் ஹெச்ன்ற டெஸ்டினேஷனில் நம்மளுக்கு என்ன வருது, இது எம் ஃபேக்ட்ரியிலேருந்து ஹெச்ன்ற டெஸ்டினேஷனுக்கு போகுது, அப்போ 18 × 9 காஸ்ட் ஆகுது. அப்போ எம் ஃபேக்ட்ரியிலேருந்து கேன்ற டெஸ்டினேஷனுக்கு போய் சேருது, அதோட காஸ்ட் வந்து 32 × 7. புரியுதுங்களா? இதை தான் நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். எப்படி ஃபஸ்ட் எடுத்துருக்கும்போது 5 × 8, 25 × 5, 35 × 5, 5 × 11, 18 × 9, 32 × 7 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போது இதெல்லாம் என்ன வந்திருக்கும், உங்களுக்கு அந்த ஷெட்யூலில் வந்திருக்கும். டிஹெச், புரியுதுங்களா? அடுத்து டிபி, பி டு சி, பி டு ஹெச், எம் டு ஹெச், எம் டு கே அப்படின்றது ஷெட்யூல். இப்போ திரும்பி நம்ம சம்முக்கு அங்கே போவோம். இப்போ புரியுதுங்களா? இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் எப்படி போகுதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூலில் தான் டிஹெச், டிபி, பிசி, பிஹெச், எம்ஹெச், எம்கே. அப்போ அந்த டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி ஆகுறது, அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸை 5ன்றது நார்த் வெஸ்ட் கார்னரில் அந்த குட்டி பாக்ஸில் போட்டது, வெளியில் இருக்கக்கூடிய 8. இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் குட்டி பாக்ஸில் போட்டது 25, அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது 5. நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கக்கூடியது வந்து என்னது 35, பாக்ஸ்குள்ளே இருக்கிறது 5. அந்த பாக்ஸ்குள்ளே குட்டி பாக்ஸில் இருக்கிறது 5, அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது 11, குட்டி பாக்ஸில் இருக்கிறது 18, அதுக்கப்புறம் 9 பாக்ஸ்குள்ளே. அப்போ குட்டி பாக்ஸில் இருக்கிற 32, இது 7. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 5 8s are 40, 25 × 5 125, 35 × 5 175, 5 × 11 55, 18 × 9 162, 32 × 7 224. ஸோ இப்போ இது எல்லாமே என்னவா இருக்குது, ஒரே ப்ளஸ் சைனாக இருக்குது. இது எல்லாமே ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்னது 781. அவங்க காஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக ருப்பீஸோட அந்த வேல்யூவை சிம்பிளை மென்ஷன் பண்ணணும். அப்போ ருப்பீஸ் 781. புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் அழகாக என்ன செய்யணும், போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த காலம் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூசபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், நம்ம டிமாண்டை பார்க்கணும். டிமாண்டை பார்த்தோன்னே கெப்பாசிட்டி இருக்கணும். ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வருதான்னு முதல்ல பார்த்தீங்கன்னா தான் என்ன செய்ய முடியும், ஃபியூசபிள் சொல்யூஷன் இட்ஸ் அக்செப்டட் டு டூ அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்துடும். இது வந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அதில் எந்த காலத்தில் ரோலையும் நம்ம என்ன செய்கிறோம்,
அந்த வேல்யூஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், காலம் வைஸாக பார்த்துக்கிட்டே வரணும். காலத்தில் வந்து மினிமம் வேல்யூ எது இருக்குன்னு பார்த்து அந்த சைட்டில் மேலே பாக்ஸ் நார்த் வெஸ்ட் கார்னர் பார்க்கும்போது சைட்டில் டிமாண்ட்லேயும் இது இருக்கும், டிமாண்ட்லேயும் கெப்பாசிட்டிலையும் எது மினிமம் வேல்யூ எது வருதோ அந்த வேல்யூ தூக்கி அந்த மினிமம் பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு அதை சப்ராக்ட் பண்ணி ஒவ்வொரு இதுவும் என்ன செய்யணும், எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்டே எலிமினேட் பண்ணிகிட்டே வரும்போது ஃபைனலாக 0 0 எண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டோட்டல் ஃபைனல் அலகேஷன் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இதுமாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் ஒன்று போட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஒன்று போட்டுட்டோம்னா சிம்பிளாக சம்மு முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? இது அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, அழகாக புரியும். புரியலன்னா 2 3 வாட்டி போட்டு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும்.